மேஷராசி பெரியவங்களை போற்றி பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. அவங்களுடைய அனுபவ அறிவை உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்க கூடியவங்க. பெரியவங்க தான் தனக்கு குலதெய்வம்னு மதிக்கக்கூடியவங்க. எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலும் சரி, எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குடும்பத்தில் இருக்க பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறத தினம் தினம் செஞ்சுட்டு இருப்பாங்க. மேலும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனால் உண்மை உழைப்புக்கு பெயர் போனவங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல உறுதியா இருப்பாங்க. இவங்க யார்கிட்டையும் உதவிக்கு போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்களுக்கு சொந்தக்காரங்களா வலம் வரக்கூடியவங்க தான் இந்த மேஷ ராசிக்காரங்க. தலைப்பை பார்த்திருப்பீங்க, கடவுள் படைத்த பொக்கிஷங்க நீங்க மேஷ ராசிக்காரங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் 5 கிரகங்கள் பலமாகறாங்க. இதனால நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களை இந்த வருஷத்துல முதல் மாதத்திலிருந்து நீங்க அனுபவிக்க போறீங்க. 100% ரகசியம் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். உங்களுக்கு மட்டும் மற்றவங்க யாருக்கும் பகிர்ந்துக்காம பார்த்துக்கோங்க. முக்கியமாக உங்கள் எதிரிகளுக்கெல்லாம் உங்களை பற்றின ரகசியங்களை தெரியாமல் வச்சுக்கோங்க. அது என்ன ஏதுங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். உங்களுக்கான சிறப்பான பலன்களை சொல்லட்டுமா? உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் சாதகமாக முடியும். சம்பள உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு எதிரிகள் கிட்ட எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது. மறைமுகமாக பிரச்சனைகள் எல்லாம் சரி செஞ்சிருவீங்க. குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும், பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி பல நல்ல கனவுகள் உங்களுக்கு நனவாக போகுதுங்க. மகான்கள் மற்றும் ஆன்மீகவாதிகளுடைய சந்திப்பு, ஆசீர்வாதம் கிடைக்குங்க. அடுத்து கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதுப்பட வாய்ப்புகள் அமையும். சொல்ல போனாக்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய வாயில் கதவு தட்டும். அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா படிப்பீங்க, அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க. விளையாட்டை தவிர்த்துடுங்க. டீச்சர்ஸுடைய ஆலோசனை, பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு பெருகுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துக்கிட்டா அம்மனுக்கு குங்குமத்தில் அர்ச்சனை செய்து சிவப்பு மலர்களால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்ய வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் செல்வ செழிப்பு மேலும். இப்போ பார்த்தது சுருக்கமான சிறப்பு பலன்கள், சரிங்களா? மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலத்தில் உங்கள் ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க, இனி வரும் காலகட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகிறாங்க, இதனால் உங்களுக்கு நல்லது என்ன கெட்டது என்ன பார்த்துடலாமா? நல்லது தாங்க அதிகமாக இருக்குது, பயந்துராதீங்க. என்னம்மா அப்படின்னு கேட்காதீங்க. மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலை தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர கதியில் இருக்காருங்க. சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும் அவர் கூடவே செவ்வாய் பகவானும் வக்ர கதியில் கூட்டணியில் நிற்கிறாரு. ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், லாபஸ்தானத்தில் சனி பகவானும், ஐன சைன போகஸ்தானத்தில் ராகு பகவானும். இப்படித்தான் கிரக நிலையோட அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குங்க. அது மேஷ ராசிக்கு அடுத்த கிரக மாற்றம்னு பார்த்தோம்னாக்க ஆல்ரெடி 1/1/2025 அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறிட்டாருங்க. அடுத்து வரக்கூடிய 14/1/2025 அன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு மாற போறாரு. இது 2வது மாற்றம். அடுத்து 3வதா 18/1/2025 அன்னைக்கு சுகஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற போறாரு. இவர் உங்களுக்கு அதிபதி. அடுத்ததா 4வதா 28/1/2025 அன்னைக்கு, அதாவது மாசத்துல கடைசி நாட்கள்ல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அயன சைன போகஸ்தானத்துக்கு மாற போறாரு. இதனால உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் பலன்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். நினைச்ச காரியங்கள் நினைச்ச மாதிரியே நடந்து முடிஞ்சிருங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அவர்களாலும் உங்கள் வாழ்க்கைக்கு நன்மைகள் உண்டாகும். இருந்தாலும் அஷ்டமத்து சனியால தேவையற்ற மனக்கவலைகள் உண்டாகும். இதை சரி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானுடைய தொல்லையிலிருந்து நீங்க விடுபடணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானுக்கு நல்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இல்லாத ஏழை இளைய குழந்தைகளுக்கு, முக்கியமா ஊனமுற்றவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுங்க. சனி பகவானுடைய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது, பயப்படவே வேண்டாம். மேஷ ராசிக்கு அஷ்டமத்து சனி ஒன்றும் பண்ணாது, பயம் வேண்டாம்.
இதுவே அனுதினமும் சனி பகவானுடைய பாதிப்புகள் எனக்கு சுத்தமாக இருக்கக்கூடாது, அதுக்கு எதனா பரிகாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே காகத்திற்கு எள் கலந்த சாதம் கொடுக்கலாம். அப்படி அது கொடுக்க முடியாதவங்க தினம் கோதுமையை காகத்துக்கு வந்துட்டு உணவாக கொடுங்க. சிறப்பான விஷயம். இதற்கு இன்னும் சிறப்பான பலன்கள் சொன்னோம்னாக்க, விநாயக பெருமானுடைய வழிபாடு, ஆஞ்சநேயர் பெருமானுடைய வழிபாடு, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்ய சிறப்பான பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். சனீஸ்வர பகவானால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இன்னும் முழுசா திருப்தியான நிலை நீங்க அடையணும்னு நினைச்சீங்கன்னா, விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அவருக்கு ரொம்ப பிடிச்சமான மோதகம் படைத்து அவரை வழிபாடு செஞ்சுட்டா போதுங்க. சனீஸ்வர பகவான் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. கிட்டவே நெருங்க மாட்டார். உங்களை நெருங்கறக்கே பயந்துக்குவாருங்க. உங்களை விட்டு ஒதுங்கி போயிடுவார். ஓகேங்களா? மேஷராசிக்காரர்கள் ஒன்றுத்துக்கும் பயப்படாதீங்க. எல்லாத்துக்கும் நம்ம இருக்கோம். எல்லாத்தையும் சரி செஞ்சிடலாம். சரிங்களா? அடுத்ததாக ஆடம்பர செலவுகள் இப்போ கற்றுக்குள்ளே வருங்க. நிறைய நலம் தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். தொழில் வியாபாரம் அப்படின்னு சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கி எல்லாமே இப்போ வசூல் செஞ்சிருவீங்க. அந்த வசூல் செய்கிறதுலேயே வேகமாக இருப்பீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் இருக்கவங்க மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவீங்க. இதனால நன்மையான பலன்களை அதிகமாக பெறுவீங்க. மேல் அதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவும் பெருகும். அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்போ நீங்கள் சரி செஞ்சிருவீங்க. உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி, நண்பர்கள் மத்தியிலும் சரி, உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். உறவுக்காரர்கள் உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள்லாம் நீங்கிருங்க. குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிடையே மனம் வருத்தப்படியான நிறைய சூழ்நிலைகள் வந்துட்டு உங்களுக்கு கசப்பை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் இப்போ அந்த கசப்பு தன்மை மாறப்போகுது. ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க. அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். குறிப்பாக பிள்ளைகள் எல்லாம் உங்கள் பேச்சுக்கும் மறுபேச்சு பேச மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சத்தம் போடாமல் கண்டிப்பாக கேட்டு நடந்துப்பாங்க. அடுத்ததாக வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். புதுசாக மனை வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. பணம் பல வகையில் வந்து சேருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் நினச்ச காரியங்கள் நினச்ச மாதிரியே நடத்தி முடிச்சிருவீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலன்களை கொடுக்கும். மன கவலைகள் நீங்கும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் சக கலைஞர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவீங்க. உங்களுடைய தடுமாற்றங்கள் எல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க. பண வரவு திருப்திகரமாக இருக்க போகுது. வேலை பார்க்குறவங்க கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகிறப்ப ரொம்ப கவனமாக செயல்படுங்க. அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு திறமையான பேச்சுக்கள் மூலம் எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்துருவீங்க. எதிர்ப்புகள் குறையும். பணவரத்து கூடும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு பாடங்களை நல்லா படிக்கிறது வெற்றிக்கு வழிவகுக்கும். சிம்பிளாக சொல்கிறேங்க, இனி வரும் கூடிய காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு விரும்பிய பலன்கள் எல்லாம் பெற போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மாதத்துடைய 2வது வாரத்தில் நண்பர்கள் உதவியால் கூடுதலான வருமானம் பெறுவீங்க. நிலம் கட்டிடங்கள் வாங்குவதற்கு விற்பதற்கு யோகம் இருக்குது. ஆனால் எல்லா விதமான செயல்பாடுகளும் உங்களுக்கு லாபத்தை தந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களை பற்றின ரகசியங்களை மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். அதுவும் எதிரிகளுக்கு தெரியாமல் நீங்கள் ரொம்ப பார்த்துக்கணுங்க. அவங்களோட ஆட்டத்தை நீங்கள் அடைக்கணும்னு நினச்சிங்கன்னா, அவங்கள குழப்பத்தில் விடணும்னு நினச்சிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றாவே இருக்கட்டும். நீங்கள் செய்கிறது மட்டும்தான் உங்களுக்கு திட்டமாக இருக்கணும். சொல்கிறது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு போங்க. கட்டடம் கட்டி திட்டம் தீட்டி வெற்றி அடைய போகிறீங்க. வாழ்த்துக்கள். மேஷராசிக்காரங்களை இப்போ வரைக்கும் பார்த்தது உங்களுக்கான பொது பலன்கள். இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். இன்னும் கூடுதல் விவரங்கள் கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரம் நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நெருக்கடிகளும் விலகுதுங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகுது. உங்களுக்கு எதிராக இருந்தவங்க கூட இப்போ உங்ககிட்ட சரணாகதி அடைவாங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படுங்க. குறிப்பாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். உடல்நிலையிலிருந்து வந்த பாதிப்புகள் விலகுது. எல்லா விதமான உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாமே உங்களை விட்டு போகுதுங்க. எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். வரவுகள் அதிகமாகும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுது. புதுசாக தொழில் தொடங்குவீங்க. வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை அமையும். பொன்பொருள் சேரும். புதிய சொத்து வாங்குவீங்க. கலைஞர்களுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகமாக இருக்கும். உறவுக்காரர்கிட்ட நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது விநாயகர் பெருமானை அனுதினமும் வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. அடுத்த நட்சத்திரத்தை பார்க்கலாம். செயல்பாடுகளால் துணிவு கொண்டவங்க நீங்கள். உங்களுக்கு இனி வரும் கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது நினச்சபடியே நடத்தி முடிச்சிருவீங்க. செய்து வரக்கூடிய தொழில்
பார்த்தோம்னா வரக்கூடிய உத்தியோகம் இதில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். நெருக்கடியின் காரணமாக மூடப்பட்டிருந்த தொழில் நிறுவனம் கூட இப்போ மீண்டும் திறக்கிற நிலை உண்டாகுங்க. பணியாளர்கள் எல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. குறிப்பாக நெருக்கடிகள் விழுவதனால குடும்பத்தில் வருமானம் அதிகமாக இருக்கும். புதிய பொருள் வாங்குவீங்க. தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தெய்வ வேண்டுதல்களை இப்போ நிறைவேற்றி குடும்பத்தோடு கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக நல்ல வசதியோடு இருக்கக்கூடிய நல்ல வாகனம் வாங்குவீங்க. ஒரு சிலர் எல்லாம் வேலையை விட்டுட்டு சொந்தமாக தொழில் தொடங்குவீங்க. இந்த தொழில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கலைஞர்களுக்கு கனவுகள் நனவாகும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குறிப்பாக தெளிவாக செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க. புதிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். மாணவர்களுக்கு டீச்சர்ஸுடைய ஆலோசனையினால படிப்புல அக்கறை அதிகமாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்துட்டோம்னா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். செல்வ செழிப்பு மேலோங்கும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். எந்த ஒரு விஷயத்திலும் முதன்மையாக இருக்கணும்னு சக்தி படைத்தவங்க தாங்க நீங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வரும் காலகட்டத்தில் யோகமான மாதம்னே சொல்லலாம். முன்ன ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகும். குழப்பம் நீங்கும். தைரியமாக செயல்பட்டு நினச்சதை சாதிக்கக்கூடிய வல்லமை உண்டாகுதுங்க. மற்றவங்க கிட்டேயும் சரி, கூட வேலை பார்க்குறவங்க கிட்டேயும் சரி, உங்களுக்கு இருந்த அந்த மனக்கசப்புகள் எல்லாமே மாறப்போகுதுங்க. மற்றவங்க உதவி கேட்டு உங்ககிட்ட வருவாங்க. நீங்களும் ஓடி போய் உதவி செய்வீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஈஸியாக நிறைவேறும். நினச்ச வேலை கிடைக்கும். தொழில் இந்த தடைகள் விலகுது. ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க. வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக முடியும். வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகும். கடன் தொல்லைகள் விலகுது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். ஒரு சிலருக்கு புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க. புதுசாக சொத்து வாங்குவீங்க. வியாபாரிகளில் போட்டி இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு உங்களுடைய நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகமாகும். அரசியல்வாதிகளாக இருக்கீங்க அப்படின்னா எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். உழைப்பாளர்களுக்கு முயற்சிக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும். பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகுது. வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் செல்வாக்கு அதிகமாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். பெரியோருடைய ஆதரவுனால எல்லா விதமான செயல்பாடுகளும் வெற்றி கிடைக்கும். குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே விலகுது. படிப்பில் அக்கறை அதிகமாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துட்டோம். அனுதினமும் அதிகாலையில் எழுந்து சூரிய பகவானை நமஸ்காரம் செய்ய சுபிக்ஷம் உண்டாகும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி. மேஷ ராசிக்கு இனி வரும் கூடிய காலகட்டம் ஜம்முன்னு இருக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். இந்த ஒரு டைமில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஜம்னு இருக்க போகிறீங்க. ஜாம்னு வாழ போகிறீங்க. இந்த மாதிரி மேஷ ராசிக்கு கட்டாயமாக இந்த 2025 இனி வரக்கூடிய காலகட்டம்ங்கிறது சூப்பராக இருக்க போது. ஜாலியாக வாழ போகிறீங்க. சொல்கிறது எல்லாமே சூப்பராக இருக்குது. வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க. வெற்றிவேல் முருகனுடைய அனுகிரகம் படைத்த உங்களுக்கு இனி வரும் காலகட்டம் முழுக்கவே வெற்றி தொடரட்டும். வாழ்த்துக்கள்.